அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸா தொழுகைக்காக சென்றார்கள். அந்த சமயத்தில் இறந்தவருடைய மனைவி, மர்ஹூம் உடைய மனைவி லஹ்முஷாத் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டுக்கறியை சமைத்து கொடுத்தார்கள். சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அருந்தும் பொழுது அது வேகவில்லை. நபி அவர்கள் கேட்டார்கள், அன அஜிது லஹ்ம ஷாத்தின் பிகைரி இவ்னி அஹ்லிஹா என்று சொன்னார்கள். அதாவது நான் நினைக்கின்றேன், இந்த ஆட்டை அனுமதி இல்லாமல் வாங்கியிருக்கிறாங்க, விசாரிச்சு பாருங்க என்பதாக. விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் பட்டி என்ற கடை வீதிக்கு சென்று ஆட்டை வாங்குவதற்காக சென்றேன். ஆனால் அங்கே ஆடு கிடைக்கவில்லை. ஒரு நபரிடமிருந்து இந்த ஆட்டை வாங்கி சமைத்தேன். அவரிடத்தில் இன்னும் விலையும் பேசவில்லை, அவரிடத்தில் அனுமதி வாங்கவும் இல்லை என்பதாக சொல்ல, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்டை, இந்த சமைத்த உணவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் கைதிகளுக்கு என்பதாக பதில் சொன்னார்கள். இந்த சம்பவம் அபூதாவுதில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படிப்பட்ட சந்தேகத்திற்குரிய ஒரு உணவாக இருக்கும் என்றால், சந்தேகத்திற்குரிய விஷயத்தில் அதை வீணாக்க கூடாது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்கிறது. ஒன்று, ஏழைகளுக்கு நன்மை இல்லாத எண்ணத்தில் கொடுத்து விட வேண்டும், சவாபுடைய எண்ணம் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும். இதுதான் சட்டம். நம்முடைய பேங்குடைய காசுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டை பேங்கில் விடக்கூடாது, நாமும் பயன்படுத்தக்கூடாது. ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அது உறவுகளில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கட்டும், உறவு இல்லாத ஏழையா இருக்கட்டும். ஏழ்மை என்பது அவர்கள் வாங்குவதற்கு இந்த மாதிரி வஸ்துக்களும் தகுதியானவர்கள் என்பதை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.